தகப்பனே, நீர் எங்கள் மத்தியில் ஒரு மனிதனாக எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் சிறியதாய் இருந்தால் உன்னை ஆளப்போகிறவனிடத்திலிருந்து பிறப்பார் வார்த்தையின்படி மனுஷனோடு மனுஷனாக ஒரு ஏழை தாய் வயிற்றில் பிறந்து எங்களுக்கு வாழ்வு கொடுத்து இது அந்த உலக வாழ்வு 33 ஆண்டுகளை முடித்து மறுமை வாழ்வுக்குள்ள உம்முடைய பிதாவிடத்திற்கு கடந்து செல்வதற்காக உலக பிரகாரம் மரணத்தை இந்த தழுவின நாளில் நீர் விட்டு வந்த ஐயா இந்த மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக சிலுவையில் விளைந்த 7 வார்த்தைகள் தகப்பனே, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியார் இருக்கிறார்கள் வார்த்தையின்படி தகப்பனே, அந்த மன்னிப்பை கோரப்ப தன்னை நினைத்து மன்னிப்பு கோர வேண்டும் என்ற வார்த்தையின்படி தகப்பனே, அந்த மன்னிப்பு தன்னை நினைத்து கோருமுன் கட்டளைகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதா, கட்டளையின்படி நடக்கிறனா, கமாண்ட்மெண்ட்ஸ் நான் நிறைவேற்றிருக்கிறேன், அந்த கட்டளைகளை நிறைவேற்றிய ஒரு மனிதனாய் அந்த கட்டளை நிறைவேற்றி உம்மை நோக்கி ஜெபிக்கிறப்போ என் தேவனே ஏன் கைவிட்டீங்கன்னு உம்மை நோக்கி ஜெபிக்கிறப்போ அந்த ஜெபம் கேட்கப்பட்டு ஒரு விடுதலையின் வாழ்வு, ஒரு அற்புதத்தின் வாழ்வு தகப்பனே, அந்த ஜெபம் கேட்கப்பட்டு ஒரு அற்புதத்தின் வாழ்வு, அதே வாழ்வு எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டுங்கிற ஒரு தாகம் தகப்பனே, அந்த தாகத்தை நீர் எங்கள் மத்தியில் தந்து தகப்பனே, முடிந்தது எங்கள் வாழ்க்கையில் நீர் கொடுத்த எல்லா கட்டளைகளும் நிறைவேற்றி எனக்கு கொடுத்த கணவரை, எனக்கு கொடுத்த மனைவியை, எனக்கு கொடுத்த பிள்ளைகளை, பேர பிள்ளைகளை, சமூகத்தில் நீர் எனக்கு கொடுத்த இந்த பணிகள் எல்லாத்தையும் சரியாக செய்து முடித்து என் வாழ்க்கை முடிக்கிறேன்ப்பா, அப்படிப்பட்ட முடிந்த வாழ்க்கை எனக்கு தந்திருக்கீங்கிற நம்பிக்கையோடு உம்முடைய பாதத்தில் நீர் எங்களோடு வந்து எங்களுக்கு விடுதலை தரப்போகிற தயவுக்காக கூட நன்றி. உம்முடைய கிருபை எங்கள் மத்தியில் வரட்டும்பா, உம்முடைய இறக்கம் எங்கள் மத்தியில் வரட்டும் தகப்பனே. இந்த சிலுவை தியான கூட்டத்தில் மும்மணி தியானத்தில் பாரம்பரியமாக சிறு வயதிலிருந்து இதை நாங்கள் அனுசரித்து வருகிறோம். ஆனால் அனுசரிக்கிறது மட்டும் இல்லை, ஒரு அற்புத அடையாளங்கள் உண்மையாகவே நான் மன்னிக்கிற மனிதனாய், உண்மையாக மன்னிப்பை பெற்று ஒரு சுக வாழ்வை பெற்றுக்கொண்ட மனிதனாய், உண்மையாக குடும்பத்தில் என் தாயின் தகப்பனை ஏற்றுக்கொள்கிற மனிதனாய், உண்மையான ஒரு ஜெபிக்கிற மனிதனாய், இடைவிடாமல் ஜெபமனுங்கள் என்ற வார்த்தைப்படி ஒரு ஜெபிக்கிற மனிதனாய் உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறேன் தகப்பனே. ஒரு விசை கூட என்னை ஆசீர்வதிங்க, என்னை பிளஸ் பண்ணுங்க தகப்பனே. உம்முடைய கிருபையை தாங்க தகப்பனே, உம்முடைய வழிநடத்தலை தாங்க. ஒரு மனிதனை இல்லை, ஜீவனுள்ள தகப்பனாக எம்மை நோக்கி வந்திருக்கிறோம். எங்களோடு பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். என் கண்மலையும் என் மீட்பெருமாய கர்த்தாவே, வாயின் வார்த்தைகளும் அமர்ந்திருக்கிறவருடைய தியானங்களும் சமத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஆமேன் ஆமேன். யாவரும் உட்காரும்படி அன்போடு அழைக்கிறேன். மீண்டுமாய் உங்களை யாவரும் தென்னிந்திய திருச்சபை, சென்னை பேராயம், சிஎஸ்சி கிருஷ்ணர் ஆலயம், மாத்தூர் அற்புத இயேசு ஆலயத்தின் சார்பாக உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒரு 5 பேர் கொண்டு 5 பேரோடு ஆரம்பிக்கப்பட்ட இந்த திருச்சபை இன்றைக்கி இவ்வளோ பெரிதான ஒரு வளர்ச்சி ஆண்டவர் தந்திருக்கிறார். அருமையான எங்களுடைய அன்பு சகோதரர் வேதநாயகம் ஐயாவை நினைவு கூறுகிறோம். அப்படியே துணைவியார் வந்திருக்காங்க. அதே மாதிரி நம்முடைய சாமுவேல் ஆசிர், ஜான் செல்வராஜ், அப்புறம் இன்னொருத்தர் கண்ணன், அப்புறம் மளிகை கடைக்காரரு, அவர் பேர் தெரில, அப்புறம் ஸ்கூல் வச்சுக்கிறவர், இவங்களோடு இணைந்து வேதநாயக ஐயா வீட்டில் அன்றைக்கி எம் கருணாகரன் ஐயா ஓடு இணைந்து அந்த சர்வீஸை முடித்து அவரும் மெசேஜ் நானும் மெசேஜ், நானும் அவரான்னு தெரியல. ஐயா எங்கே போனாலும் எம் கருணாகரனை வளர்த்தவர், அவரும் நாங்களும் இணைந்து தொடர்ச்சியாக அது வீட்டில். அப்புறம் அவங்க வீட்டில் புரோட்டா கொடுத்தாங்க, புரோட்டா சாப்பிட்டது மயில் வீட்டறையில், அது மறக்க முடியாத சம்பவம். அதைத் தொடர்ந்து சாமுவேல் ஆசிர் வீட்டில் நம்ம சர்வீஸ் ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு பெரிதான ஒரு திருச்சபை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஒரு நல்ல வளர்ச்சியை தந்திருக்கிறார், ஒரு நல்ல ஊழியரை தந்திருக்கிறார், நல்ல மூப்பர்களை தந்திருக்கிறார். இன்றைக்கி நல்ல அக்கௌண்ட் செக்ஷனில் நம்ம வாத்தியார் ஐயா சிறப்பு அக்கௌண்ட்டு காசை காணல, அவர் சொந்த காசே கொடுத்துட்டார். வச்சுக்கோங்கடா, என்னை கேள்வி கேட்காதீங்கடான்னு. காசை எங்கேயோ விட்டார், வயசாகி போன பிறகு எல்லாம் கஷ்டம்தான், இருந்தாலும் சொந்த காசே கொடுத்துட்டார். ஒன்று என்னை கேள்வி கேட்காதீங்கப்பான்னு. அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு உள்ள மனிதர். 2 பென்ஷனில் பெரும்பகுதியை சர்ச்சை கொடுக்குறார். அவருக்கும் ஒரு ஒய்ஃபுக்கும் பென்ஷனு. நல்ல ஸ்கூலில், அதாவது டிசாப்பிள் முடியாத மக்கள் மத்திய ஸ்கூலில் 2 பேரும் வேலை பார்த்தாங்க. இப்போ பென்ஷன் வருது, நல்லா கொடுக்குறாரு. அப்படிப்பட்ட திருச்சபை மக்களாக இவங்களை வாழ்த்துகிறேன். உங்களோடு நிற்பதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் கூட ஒரு சிறப்பு கடந்து போன ஜேம்ஸ் வேத பொன்ராஜ் ஐயாவும் சரி, இன்றைக்கி வந்திருக்கிற ஐயரும் சரி,
ரொம்ப சிறப்பாக இந்த திருச்சபை எப்படியாவது கட்டி முடிச்சிடணும். ஐயா ஜேம்ஸ் வேத பொன்ராஜையும் சிறப்பாக செயல்பட்டாங்க. இப்போ வந்திருக்க நம்முடைய ஜோஸ் ஐயரும் சிறப்பாக செயல்படுறாரு. அவரை வாழ்த்துகிறேன். நீங்கள் உண்மையாகவே இன்றைக்கி ஜோன்ஸ் ஐயா வராரா? ஜோஸ் வரல, இன்றைக்கி வரலையா? வரல. இந்த நாளில் உங்களோடு நிற்பதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கி உலக நிலைமை எப்படி இருக்குன்னா, இன்றைக்கி சின்ன வியாபாரிகள் எல்லாம் படுத்துட்டான், சின்ன கம்பெனிகள் எல்லாம் போயிடுச்சு. ஏன்னா நம்ம அன்னைக்கு அட்வான்ஸாக அன்னைக்கு வந்து இயற்கையை சாப்பிட்டான். இயற்கை அப்புறம் சமைச்சு சாப்பிட ஆரம்பித்தான். எப்படி சமைச்சு சாப்பிட ஆரம்பித்தான்னா, 2 மூங்கில் மரம் இப்படி ஒன்றா உரசிச்சு, 2 உரசுறப்போ அதில் நெருப்பு வந்துச்சு. ஒரு நெருப்பை கண்டுபிடிச்சோன்னே சமையலை கண்டுபிடிச்சான். நெருப்பை கண்டுபிடிச்சோன்னே சமையலை கண்டுபிடிச்சான். அந்த சமையல் மரத்தில் செய்ய ஆரம்பித்தான். அது நிறைய வேஸ்ட் ஆச்சு. பிறகு மண்ணெண்ணெய் டீசலில் எரிபொருளை கண்டுபிடிச்சான். பிறகு பார்த்தா கரண்டில் பார்த்துட்டான், கேஸில் வந்துட்டான். அட்வான்ஸ் டச் பண்ணால் நெருப்பு. அந்த அளவுக்கு எப்படி இந்த மரம் தேய்ச்சிக்கிட்டே இருந்தால் தான் நெருப்பு வரும். உடனே ஒரு தேயில வராது. மூங்கில் மரம் தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் சூடு ஏறும். அதே மாதிரி அன்னைக்கு டச்சிங், அந்த அளவுக்கு டச்சிங் போய் நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜி ஆகி ரோட்டில் நிறைய கடை வந்து A to B போனால் ஒரு இட்லி எவ்வளவு? A to B அந்த ஹோட்டலுக்கு போனால் தானே எனக்கு தெரியும். நான் எங்கள் வீட்டுக்காரர் ஹோட்டலுக்கே கூப்பிட்டு போகல, எனக்கு எங்கே ஹோட்டலுக்கு தெரியும்னு அந்த அம்மா சொல்லிட்டாங்க. கரெக்டாக உண்மை தானே? எங்கள் வீட்டுக்காரர் ஹோட்டலுக்கு ஜான் செல்வாச்சு கூப்பிட்டு போனால் தான் எங்களுக்கு தெரியும் எங்கே நாங்கள் ஹோட்டலுக்கு போகிறதுன்னு. மகன் அதுக்கு மேலே சிரிச்சிட்டான். சூப்பராக சம்மந்தம். அங்கே அம்மா சிரித்த உடனே நினச்சி சிரிக்கிறான். எவ்வளோங்க ஒரு A to B ஹோட்டல் இட்லி? 13 இட்லி. அந்த ரோட்டு கடையில், அதே அக்கா கடையில் அந்த இட்லி 10 ரூபாயா, 3 8 ரூபா. இன்றைக்கி அந்த அக்காலாம் ஊற்றி மூடிட்டு அந்த அக்காலாம் போயிடுச்சு. காரணம் என்னென்னா, கேஸ் இல்லை. ஏழை மக்களுடைய உணவு 2 வேளை சாப்பிட்டுட்டான். ஒரு வேளை சாப்பாட்டை 3 வேளையை 2 வேளை ஆக்கிட்டாலும் 1 வேளை ஆக்கிட்டான். இதுக்கு என்னென்னா, யார் பெரிய ஆள்? யார்? அமெரிக்கா நான் பெரிய ஆளா? நான் சொன்னதை கேளுங்குது. ஈரான் சொல்லுது நான் தாட்ட தர்றேன், என் பொருளுக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஒரு சினிமாவில் ஒரு நல்ல எனக்கு பிடிச்ச பகுதி சினிமா, அது ரொம்ப பிடிக்கும். உரத்துக்கு நீ விலை ஃபிக்ஸ் பண்ணுற, வண்டிக்கு வாடகை நீ ஃபிக்ஸ் பண்ணுற, கூலி நீ ஃபிக்ஸ் பண்ணுற, விலை நீ ஃபிக்ஸ் பண்ண, நான் கொடுக்குற பொருளை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ண கூட நீ தான் ஃபிக்ஸ் பண்ணுவோன்னு அது என்னடா அர்த்தங்கிறான். அதுதான் ஈரான் கேட்குது. என்ன கேட்குதுன்னா, நாங்கள் எங்கிட்ட இருக்க பொருள் நான் சொன்ன விலைக்கு வாங்குங்குது. அமெரிக்கா என்ன சொல்லுது? நான் சொல்கிற விலைக்கு நீ கொடுறாங்குது. இதுதான் சண்டை. பேசிக். விட்டு கொடுக்குற தன்மை இல்லை மனிதனுக்கு. என்ன இல்லை? விட்டு கொடுக்குற தன்மை இல்லை. இன்னைக்கு உலக பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்து ஏழை மக்கள் நசுக்கப்பட்டிருக்காங்க, நடுத்தர மக்கள் நசுக்கப்பட்டிருக்காங்க. 3 மடங்கு விலைகள் கூடி இருக்கு. இன்னும் கூடும், இன்னும் டிமாண்ட் வரும், இன்னும் பிரச்சனை வரும்னு சொல்கிறாங்க. விட்டுக்கூடு. இதுதான் பிரச்சனைக்கு. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை. இதுதான் பிரச்சனை. யார் பெரிய ஆளுங்கிறதான். இது நம்ம வீட்டில் சண்டை. நல்ல லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவாங்க. கல்யாணம் பண்ணிட்டு வந்து 1 மாதத்தில் சண்டை வந்துடும். எதுக்குன்னா, அன்னைக்கே எங்கள் அப்பா சொன்னார், நல்ல மாப்பிள்ளையாக பார்த்தாரு, படித்தவனாக பார்த்தாரு, நான் தான் தரித்திரியம் ஒன்றை பிடிச்சிக்கிட்டு வந்தேன், என் வாழ்க்கையே இருண்டு போச்சுன்னு அந்த அம்மா சொல்ல, அவர் ஒரு ஃப்ளாட்டு கொடுக்குறேன்னாங்க, ஒரு ஆடி கார் கொடுக்குறேன்னாங்க, ஒரு புல்லட்டு கொடுக்குறேன்னாங்க, இவ்வளோ பணம் கொடுக்குறேன்னாங்க. இதெல்லாம் விட்டுட்டு நீ என்னவோ உலகத்தில் இல்லை, அந்த கிளியோ பட்டானும் ஓம் பின்னால் வந்து ஏன் நிலைமை இவ்வளோ மோசமாகி போச்சேன்னு இது சண்டை. இன்னைக்கு 8 கோர்ட், ஹைகோர்ட்டில் 8 செக்ஷன் வந்து விவாகரத்தை, டைவர்ஸ் கேஸை டைப் பண்ணுறாங்க. அதில் ஒரு கோர்ட் வந்து சிறு பிள்ளைகள் வன்கொடுமை, சிறு பிள்ளைகள் பாலியல் தொல்லை போயிடுது. 7 கோர்ட்டில் கேஸ் நடக்கு. ஒரு நாளைக்கு 20 கேஸ் முடியுது. ஒரு நாளைக்கு 150 கேஸ் டைவர்ஸ் ஆகுதான். குறைஞ்சது 150லேருந்து 200. இதில் 80 விழுக்காடு கிறிஸ்தவ திருமணம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் கிறிஸ்தவத்தில் என்ன சொல்லுது? பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று மன்னிக்கிற தன்மை இல்லை. ஒரு ஹஸ்பண்டு ஒய்ஃபு கல்யாணம் பண்ணி அந்த கல்யாணம் முடிஞ்சிச்சு. கல்யாணத்துக்கு வந்து முதல்ல போனோடனே ஏதேனில் ஆதிமனம் ஒரு பாட்டு பாடுவாங்க. ஏதேனில் ஆதிமனம் பாட்டு பண்ணோன்னே ஒரு பேண்ட்ஸ் வாசிப்பாங்க. இப்போ இன்னாருடைய மகனையும் இன்னாருடைய மகளையும் நாங்கள் இணைக்க போகிறோம், இதில் யாருக்காவது உங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னா இப்போவே சொல்லு, இப்போ சொல்லாதவன்
எப்பவும் சொல்லக்கூடாது. அது முடிச்சு அடுத்த செக்ஷனு, உனக்கு சரியா உனக்கு சரியா, 2 பேர்ட்டையும் சம்மதம் கேட்பாங்க. 2 பேரில் ஒரு பெரிய கிறிஸ்தவ குடும்பம், உலக அளவில் பெரிய குடும்பம், அவங்க மகா ஒரு பெரிய சர்ச்சு, இன்னைக்கு 3 லட்ச ரூபா வாடகை வாங்க போகிறாங்க, ரெனோவேஷனில் இருக்குது. அந்த சர்ச்சு பொண்ணு சீட்டில் உட்காந்து எனக்கு பிடிக்கல அந்த மாப்பிள்ளைன்ட்டான், போயிட்டா. நடந்த சம்பவம். அங்கே ஒரு காம்ப்ரிமிஷன் கேட்குறாங்க. அப்படி காம்ப்ரிமிஷன் கேட்ட பிறகு அதுக்கப்புறம் சரி இனி நீ எப்போவும் என்ன பண்ணக்கூடாது சொல்லிட்டு 2 பேர்ட்டையும் சம்மதம் அது கேட்பாங்க. உனக்கு இவரை பிடிக்க இவரை பிடிக்கான்னு பார்த்துட்டு முன்ன இப்படி ஆல்டரை பார்த்து சொல்லுவாங்க. ஆல்டரை பார்த்து சொன்னால் ஐயரை பார்த்து ஓகே சொல்லிட்டோன்னு பிரச்சனை வந்துட்டுன்னு இப்போ ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்து சொல்ல வச்சுட்டாங்க. இப்படி திரும்பி ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்து என்ன பண்ணணும், சொல்ல ஆரம்பிக்கணும். இப்படிலாம் திரும்பி வந்துருச்சு. இப்படிலாம் சொல்லிவிட்டு அப்புறம் திருமணம், அந்த அப்பா அம்மாவை கூப்பிட்டு, அந்த கையை அப்பாவை கூப்பிட்டு, மாப்பிள்ளை கையை கூப்பிட்டு இப்படி பிடிக்க வச்சு இதை கொடுத்து இது வாங்குற கை, இது கொடுக்குற கை. எது கொடுக்குற கை? பெண் கொடுக்குற கை தலைகீழ போகணும், வாங்குற கை இப்படி இருக்கணும். ஏன்னா பெண்மை தான் நீதிமொழிகள் 31 இல்லை படிச்சிட்டிங்கன்னா 1லேருந்து 9 வசனங்கள் ஆண் எப்படி இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கோம். 10லேருந்து 31 வசனங்கள் ஒரு பெண்ணு எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். அவர் வியாபார கப்பல், அவள் ராட்டம் ஓட்டுறவா, அவள் அவ்வளோ அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். நீதிமொழிகள் 22 சொல்லுவார், நீதிமொழிகள் 10 சொல்லுவார், வீடு மாசியும் பிதாக்கள் வைக்க செய்யும் புத்தியுள்ள மனைவியோ கர்த்தருடைய ஈவு. நீதிமொழிகள் 11 புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறான்னு சொல்றாரு. அப்படி குணசாலை ஸ்திரீயை கண்டுபிடிப்பவர் யார்? இப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பெண்மை பற்றி நீதிமொழிகள் நிறைய இடத்துல சொல்லுவாங்க. அதனால தான் அந்த பெண் கொடுக்கிறவள் என்பதுக்காக அந்த ஆணை எப்பவுமே கொடுத்து அந்த ஆணை வழியனுத்த வேண்டும் என்பதற்காக அந்த கையை வச்சு அவங்க சேர்த்து வைப்பாங்க. சேர்த்து வச்சுட்டு வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துன்பத்திலும் மரண நம்மை பெருக்கி வரை 2 பேரும் மாற்றி சொல்லணும். 2 பேரும் மாற்றி சொன்ன பிறகு அப்புறம் ஒரு ஸ்டோல், அந்த நேரியல் நீளமாக பெருசாக போட்டுப்பார். காசு அவருடைய வசதிக்கு தகுந்த மாதிரி அகலமாக போட்டிருப்பாரு. 600 ரூபாய்க்கு வாங்கினா இவ்வளோ 2 இன்ச்சு தான் அகலம் இருக்கும். 3000 ரூபாய்க்கு வாங்கினா 4 இன்ச்சு அகலம் இருக்கும். 8000 ரூபாய்க்கு வாங்கினா இன்னும் பெருசாக வசதிக்கு தகுந்த மாதிரி போட்டிருப்பாரு. அந்த வசதிக்கு தகுந்த மாதிரி போட்ட அந்த ஸ்டோலை வச்சு 2 பேர் கையும் ஒன்றா கட்டி தேவன் நினைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கிறவன் என்று கடை சொல்லி வானும் பெண்ணுமாக இணைக்கப்பட்டிருக்காங்க. சன்னிதானத்தில் ஒரு கமாண்ட்மெண்ட் கொடுத்துருவார். இப்படி கல்யாணம் பண்ணி போன ஒரு பொண்ணு பையனுக்கும் சண்டை வந்துட்டு, 2 பேரும் லவ் பண்ணதான், 2 ஒன்றா திரிஞ்சதான். 2ம் அப்பா சொன்னார் வேண்டான்னு. அவன் இல்லைன்னா நீல என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. அவன் சொன்னான் அவன் இல்லாமல் எனக்கு என்ன பண்ண முடியாது. அந்த அம்மா சொல்லி வேண்டாண்டா, மாமா பொண்ணு நல்ல பொண்ணு இருக்குடா, சொன்னது கேட்கணும் எங்களுக்கு கடைசி. அந்த அம்மா சொல்லிச்சு. அவரும் சொன்னார் டேய் நல்ல வசதியான வீடுரா, படித்த பொண்ணு. ஆனால் 1 மாதத்தில் 2 பேருக்கும் சண்டை வந்துச்சு. அப்போ வில்சன்ட்ட வந்தாங்க. நீ தான் ஏன் பாஸ்டர், நீ தானே நினச்ச தேவன் நினைத்ததே, இப்போ நீ பிரித்து விட்டுரு, துண்டை வெட்டி விட்டுரு, நீ என்னையா பாஸ்டர்னாங்க. அவர் கொஞ்சம் முட்டி போட்டு ஜோம் பண்ணுறவர், கொஞ்சம் முட்டி போட்டார், ஜோம் பண்ணார். ஜோம் பண்ணிட்டு கரெக்டு தான் பிரிச்சிடுறேன், ஆனால் கல்யாணம் பண்ணால் 3 பேண்ட்ஸ் வாசிக்கணும், பிரிக்கன்னா 1 மாதம் வேணும், அதனால் 1 மாதம் நான் கழித்து பிரிக்கிறேன், 1 மாதம் நான் சொன்ன மாதிரி வாழுங்கன்னு சொன்னாராம். நான் சொன்ன மாதிரி வாழுங்கன்னாராம். எப்படி வாழணும்னு கேட்டாங்களாம். அந்த அவர்கிட்ட சொன்னாராம், அவன் வீட்டுக்கு வரப்போ மனைவிக்கு ஒரு முளம் மல்லிகைப்பூ வாங்கிட்டு வா, அந்த மொன கடையில் பக்கடா ஸோ அந்த ஒரு டீ கடை இருக்குது, எப்போவுமே அங்கே போய் நானும் ஜான் சொல்ல டீ சாப்பிடுவோம், நல்லாயிருக்கும் பஜ்ஜி, வர்றப்போ 2 பஜ்ஜி சூடாக வாங்கிட்டு வா, அங்கேருந்து வரப்போ பெரம்பூர் சீனிவாசில் ரசமலாய் நல்லாயிருக்கும் வாங்கியாந்து கொடு, உன் மனைவிக்கு அந்த போகிறப்போ அந்த பண்டிகை வந்துருச்சு, அந்த போய் ஒரு புடவை எடுத்து கொடு, இதெல்லாம் என்ன வேணுமோ மனைவிக்கு செய்யணும்னு சொன்னாராம். அந்த பொண்ணு அந்த பையன்ட்ட பொண்ணுட்டு சொன்னாராம், உன் கணவர் வர்றப்போ அவருக்கு மஞ்சள் கலர் சாரீ பிடிச்சா மஞ்சள் கலர் சாரீ பிடிச்சி, கெட்டு இல்லை இவ்வளோ மாதிரி வெள்ளை ட்ரெஸ் போட்டால் வெள்ளை ட்ரெஸ் கெட்டு, அவளுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்ய, தலையில் பூ நிறையா வச்சு தலை சீவி வர்றப்போ பவுட்ரு போட்டு ஃபேன் லவ்லி போட்டு கொஞ்சம் பிக்கப் பண்ணுற மாதிரி நில்லு, ஏன் சும்மா சோடா தூங்கி முழிச்சு நிற்காத, நல்ல காஃபினா கரெக்டான சூடு இருக்கணும், கரெக்டான பால் சூடு ஏறி இருக்கணும், கரெக்டாக அதில் காப்பி தூள் போட்டிருக்கணும், அதுதான் டிகிரி காப்பி. கும்பகோணம் டிகிரி காப்பி என்னென்னா சட்டியில் தண்ணி வச்சு சட்டிக்குள்ளே 100 சட்டியை வச்சு அதில் பாலை ஊற்றி அது பித்தளை கப்பில் கொடுத்து அது நல்ல டேஸ்ட்டாக கொடுக்குறதான் கும்பகோணம் டிகிரி. எதுக்குடா டிகிரினா அந்த டிகிரியை போச்சா 100 டிகிரி பாரன்ஹீட்டில் அது கரெக்டாக இருக்கணும் டிகிரி. இப்படிலாம் கொடு.
ஒரு மாதம் கழிச்சு வாங்க, உங்களுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்றேன்ட்டார். ஆனால் அவருக்கு ரைட்டு கிடையாது. பைபிள் சொல்லலை. தேவன் நினைத்ததை இந்த கடவுள் ஆணும் பெண்ணுமாய் மத்தேயு 19 தெளிவாக சொல்கிறார். மார்க் 10 சொல்கிறார். கடவுள் சூட்டபிள் பர்சன் ஆண்டவர் தான் உருவாக்கியிருக்கா. அதை மனுஷன் பிரிக்கவே முடியாது. அவனுக்கு சேர்த்து வைக்க கயர் போட்டு ஒட்டி வைக்க கெட்டதான் அவனுக்கு உரிமை. அவர் சொல்லி விட்டார். ஒரு மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு, 3 மாதம் ஆச்சு. இப்போ 2 பேரும் டைவர்ஸ் கேட்டு இன்னும் வரல. இவர் ஒரு நாள் ஹவுஸ் விசிட் போகிறப்போ அந்த வீடு வந்துட்டு வழியில் அந்த வீட்டுக்குள்ளே போய், என்ன டைவர்ஸ் கேட்டிங்களே, நீங்கள் ஏன் உள்ளே வரலன்னு கேட்டார். போய் அவங்க கேட்டாங்க, நீலாம் ஒரு பாஸ்டரா? டுபோக்கு ஒரு பாஸ்டர்ன்ட்டான். ஏன்னா நாங்கள் நல்லா வாழ்கிறோம், உனக்கு பிடிக்கலையா? எப்போ நல்லா வாழ்ந்தாங்க? மன்னிக்கிற தன்மை, ஃபர்கிவ்னஸ். அதுதான் சிலுவையில் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, மன்னிப்பை வாழ்க்கைக்கு முதலாகி கொடுக்கிறார். மன்னிப்பு இல்லைன்னா வாழ முடியாது. மன்னிப்பு எப்படி? ஒரு வீட்டுக்குள்ளே போகிறோம், நல்ல உயரமாக இருக்குது, இந்த எங்கள் கேமரா ஐயா இருக்கார், அவரை மாதிரி நான் குனிய மாட்டேன், நேரே தான் போனேன், என்ன ஆயிரும்? என்ன ஆயிரும்? போயிடும். விட்டு கொடுக்கும் தன்மை. ஒரு சண்டை முடியலை, ஒருத்தர் வந்தால் தான் சண்டை முடியும். 2 பேருக்குமே அவர் ஃப்ரெண்டு, யாருக்கு வருதுன்னு அவருக்கே தெரியல. அப்போ அவர் சொல்கிறார், யாருக்கு அவர் 2 பேரையும் கூப்பிட்றோம். அப்போ யார் நான் நாளைக்கு காலைல தூங்கி முழிச்சு முதல்ல பார்க்குறேனோ அவர்கிட்ட தான் வருவேன்னு அவர் சொல்கிறார். 2 பேரும் அவரை பார்க்க போகிறாங்க. ஒருத்தர் தூங்கி முழிச்சோன்னே மேலே தானே பார்ப்பார், காலில் தானே பார்ப்பார், இப்படி தானே. அப்போ காலடியில் உட்காந்துக்கிறேன்றான். ஒருத்தர், நான் யார் தெரியுமா, நான் காலடியில் உட்காருவேன், தலைமாட்டில் உட்காடுறான். எவன் தாழ்த்துறானோ அங்கே தான் மன்னிப்பு, அங்கே தான் விடுதலை. அதுதான் சொல்கிறார், என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஹம்பிள் பண்ணணும். ஆண்டோடைய சன்னிதானத்தில் ஹம்பிள் பண்ணி தான் 2வது கல்வன் கேட்குறாரு. தன்னை தாழ்த்தி கேட்கிறப்ப தான், நான் ஐயா பரத்துக்கு விரோதமாய் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யன்னு சொன்ன பொழுது, இளையகுமாரனை போல, சகைவை போல, அந்த பாவியான பெண்ணை போல எவன் தாழ்த்தி இசைக்கிய ராஜா, ஐயா நான் என்ன தவறு பண்ண, எனக்கு வாழ்வு கொடுங்கன்னு கேட்கிறப்போ இசைக்கிய ராஜாட்ட ஒன்னே சொல்றார், விண்ணப்பத்தை கேட்கும் ஆண்டவர். அந்த விண்ணப்பத்தை கேட்கணும்னா கட்டளைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். அதுதான் இசைக்கேல் 18ஆம் அதிகாரத்தில், அதான் உபாகம் 28:1, நான் உனக்கு இன்று விதிக்கிற கட்டளையை கருத்தாய் கேள்வானால். அதுதான் சங்கீதம் 128, கர்த்தருக்கு பயந்த ஒரு வழியில் நடக்கிறவன் வேணும், என் நியமங்களை கைக்கொள். அந்த கட்டளையின்படி நடந்தான். கட்டளை என்பது வாழ்நாட்கள் முதல் கட்டளை. 10 கட்டளைகளில் முதல் 4 கட்டளை கடவுளுக்குரியது, 5வது கட்டளை தான் நமக்குரியது. அதில் முதல் கட்டளை, வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ண வேண்டும். நிறைய கிறிஸ்தவ, நிறைய ஹாஸ்டல் இருக்குது, ஹோம் வச்சுருக்கோம், நிறைய ஹோம் நம்ம வச்சுருக்கோம். நிறைய ஹோமில் நிறைய இருக்காங்க. யாருன்னா நம்ம அம்மா அப்பா. நம்ம பிரசங்கம் பண்ணுறோம், ஆனால் அம்மா அப்பா பாதுகாக்கலை. அந்த அம்மா அப்பாவை நம்ம பாதுகாக்க வேண்டும். அம்மா அப்பாவை நேசிக்க வேண்டும். அந்த அம்மா அப்பாவை நேசிக்கிறப்ப மட்டும்தான் ஆண்டவர் நமக்கு வாழ்வு. நமக்கு எப்படி இருக்குன்னா, நிறையா வயசான காலங்களில் எதுக்கு தொல்லை, நீ போய் ஹாஸ்டலில் இரு, நீ போய் ஹாஸ்டல். அதை தான் நம்ம அப்படி சேர்த்துட்டா நமக்கு அப்படி தான். ஒரு பையன் அவங்க அப்பாவை பின்னால் கொண்டு விட்டுருந்தான். ஒரு ஊரில் பார்த்தேன், பந்தல்குடிங்கிற ஒரு ஊர். பந்தல்குடி, அருப்புக்கோட்டைக்கும் தூத்துக்குடிக்கும் இடையில பந்தல்குடின்னு ஒரு ஊர் வரும். ரொம்ப நெருங்கிய நண்பர். அவங்க வீட்டுக்கு என்னை கூப்பிட்டு போகிற எல்ஐசி ஏஜென்ட். பெரிய வீடு, பெரிய வீடு. ஒரு நாள் பின்னால் கூப்பிட்டு போனார். கிட்டத்தட்ட 300 அடி லென்த் அவங்க வீடு, 300 அடி, 1/2 கிலோமீட்டர் கொஞ்சம் குறையும். பின்னால் ஒரு ஷெட்டு, அதில் அவங்க அப்பா இருக்கார். ஒரு ஷெட்டு தாழ்வமாக போட்டுருக்கு, அதில் அவங்க அப்பா படுக்க வச்சிருக்கு வயசான காலத்தில். ஒரு நாள் அவங்க அப்பாவுக்கு சோறு போட போனான் ஷெட்டில். அவர் வச்சு ஒரு தட்டு அங்கே வச்சுருப்பார், சோறு அவர் வலையிலுமே தட்டு இல்லை. அப்போ கேட்குறான், எங்கப்பா தட்டை காணல? உன் மகன் வந்தாண்டா, எடுத்துகிட்டு போயிட்டான். என் மகன் அதை உன் தட்டை எடுத்துகிட்டு போனான்னு மகன் வந்து பையனை கூப்பிட்டு, ஏன்டா தட்டை எடுத்துகிட்டு வந்தான்னு கேட்டான். பையன் சொன்னான், அது ஒன்றும் இல்லைப்பா, உனக்கு வயசான அந்த ஷெட்டில் உனக்கு சோறு கொடுக்கலாம், இல்லை 10 சேஃப்டி பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுக்கிட்டேன் நான். ஒருவேளை நாம் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கு தாயின் தகப்பனை கண்ணம் பண்ண வேண்டும். தாயின் தகப்பன் சொல்லுக்கு கீழ்ப்படிய வேண்டும். உபே பண்ணணும், நிச்சயமாக உபே பண்ணணும். அவங்க சொல்கிறது அப்போ கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் என்ன பண்ணணும்? உபே பண்ண வேண்டும் தாயின் தகப்பனுக்கு. தாயின் தகப்பனுக்கு உபே பண்ணலைன்னா கஷ்டம். அடுத்து அப்படி உபே பண்ணுறப்போ
என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீங்கன்னு ஜெபிக்கிறப்போ சங்கீதம் 88 இன்னைக்கு என் உங்களுடைய செவியை சாய்த்து கேளுங்க. கூப்பிட்ட நாளிலே உத்தரவு கொடுத்து சங்கீதம் 18:6. கூப்பிடுகிற எளியவனுக்கு உதவியற்ற திக்கனுக்கும் சங்கீதம் 72:12. நம்ம எப்போ கடவுளை நோக்கி கூப்பிடுறோமோ கூப்பிட்ட நாளிலே எப்போ உத்தரவு கொடுப்பார்னா கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டும். கட்டளைகள் என்பது வேதம் என்ன கட்டளை சொல்லுதோ ப்ராக்டிக்கலாக எழுதி போடுறதில்ல, வாழ்க்கையில் நாம் நிறைவேற்ற வேண்டும். கட்டளைகளை உன்னிடத்தில் அன்பு கூறுவதில் பிடத்தில் அன்பு கூறு. அக்கா வீட்டு வேலை செய்கிறா, நம்ம ஆஃபீஸராக இருக்கிறோம், ஆனால் அக்கா வீட்டுக்குள்ளே வரதே நம்ம தீட்டான்னு நினைக்கிறோம், அது கட்டளைகள் அல்ல. அண்ணன் கஷ்டத்தில் இருக்கான், தம்பி வசதியாக இருக்கிறான், அது கட்டளைகள் அல்ல. கட்டளைகள் வாழ்க்கையில் நிறைவேற்றுகிற மக்களாய் காணப்பட வேண்டும். அப்போ ஆண்டவர் ஜெபத்தை கேட்பார். ட்ரெயினில் போகிறீங்க, ரிசர்வேஷன் கிடைக்கல, ஆர்ஏசி கூட இல்லை, நீங்கள் கட்டளை நிறைவேற்றி அங்கே ஒரு ஜெபம் பண்ணுங்க, அங்கே 4 பேர் வரவிடாமல் தடைப்பட்டுருவார். ட்ரெயின் என்ன ஆயிரும், வேக்கன்சி வந்துடும். அவங்க வர பஸ்ஸு இல்லை டிராஃபிக் ஜாம் ஏதோ ஒன்று வந்துடும். எதுக்கு வந்ததுன்னா யாரோ ஒருத்தருக்கு அந்த சீட்டை கொடுக்க கடவுள் பண்ணிட்டார். இதுதான் கட்டளை. நம்ம எப்போ கமாண்ட்மெண்ட்டை நிறைவேற்றுமோ ஜெபம் கேட்கப்படும். ஜெபம் கேட்கப்பட்டவுடன் நாம் பெற்ற இன்பம் இந்த வையகம் பெற வேண்டும். அதுதான் தாகம், டாஸ்டிங், அதுதான் ஹங்கரி. நம்ம அந்த வையகம் பெற வேண்டும், அதுதான் அந்த தாகம். நான் பெற்ற இன்பம் இந்த உலகம் பெறணும், அந்த தாகம். அதுதான் சுவிசேஷ பணி. நீங்கள் போய் சொல்லுங்கள், நீங்கள் போய் சொல்லுங்கள் என்று சொல்லி தாகம் நிறைவேற்றி முடிந்தது என்று அறிந்து வாயத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி முடிந்தது என்று அறிந்து தாகமாய் இருக்கிறேன்னு சொல்லி தன் தலையை சாய்த்து தேவனிடத்தில் ஆவி ஒப்பு கொடுத்துறார். வாழ்க்கையில் நல்ல போராட்டம் போராட வேண்டும். ஏதோ ஒரு நோக்கத்தோடு கணவர் இல்லை, நீங்கள் மட்டும் இருக்கீங்க, பெண் மட்டும் இருக்கா, அந்த பிள்ளைகளை நன்றாக வளர்த்து நன்றாக உயர்ந்த இடத்துக்கு அழைத்து சென்று அந்த பிள்ளைகளை வாழ வைத்த பெண்கள் அதிகம். அவங்க வாழ்க்கை பயணம் ரொம்ப ஒரு சிறப்பான பயணம். அவங்க வாழ்க்கை அந்த ஆண் இருந்தால் நடத்த முடியாது, அந்த பெண்மை இருந்தால் மட்டும்தான் நடத்த முடியும். அப்படிப்பட்ட அந்த பெண்மைக்கு வாழ்வு கொடுத்திருக்க ஆண்டவர். ஒருவேளை அந்த ஆண்டவர்கிட்ட நம்ம வாழ்க்கை நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்கிறாரு 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில். அந்த நூறு வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்தில் இவர்கள் யார், ஹூஇஸ் தீஸ்ன்னு கேட்குறப்போ அழுகையின் உபத்திரத்திலிருந்து வந்தவர்கள், ஆட்டுக்குட்டாவுடைய ரத்தத்தில் தங்கள் அங்கியின் ரத்தத்தை தோய்த்தவர்கள், இவர்கள் இனி வெயில் மழை எதுவுமே கிடையாது, நல்ல வாழ்க்கை தரும் ஆண்டவர். அந்த முடிவான வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை, இதைத்தான் நம்ம வருஷம் வருஷம் என்ன பண்ணுறோம், திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆனால் எந்த வருஷத்தில் ஃபாலோ பண்ணியிருக்கேங்கிறது தான் முக்கியம். நம்ம கேட்கிறவங்களா மெட்டு இருக்கோம், அதன்படி நடக்கிறவங்களா இருக்கிறோமா இல்லை, நடந்தால் நிச்சயமாக இந்த வாக்கு தத்தங்கள் என் வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையில் எப்போவுமே நிறைவேறும். அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர்கிட்ட தகப்பனே என்னை பிளஸ் பண்ணுங்க, என்னை பிளஸ் பண்ணுங்கப்பா, உம்முடைய கிருபை எனக்கு தாங்க தகப்பனே, உம்முடைய இரக்கத்தை எனக்கு தாங்க தகப்பனை நோக்கி பார்ப்போமா. உம்மை நோக்கி பார்க்கிறான், உம்முடைய கிருபை தேடி வந்திருக்கிறோம், இரக்கத்தை தேடி வந்திருக்கிறப்பா. இந்த பெரிய வெள்ளி புனித பள்ளி எங்கிட்ட இருக்க இந்த ஜீவனத்தின் பெருமை, எங்களுக்கு இந்த அக்கிரம சிந்தனை எல்லாவற்றிலும் ஒரு விடுதலை தாங்கப்பா. ஆசீர்வதிங்க. உம்முடைய பிரசனம் வழியத்தை எங்களோடு இருக்கட்டும். மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே. ஆமென், ஆமென்.